நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கேஎன்சி டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. டிஎன்பிசி ட்ரஸ்டின் 22 ஆண்டு கால வரலாறிலே முதலிலே இங்கே அவார்டு பெறுகிறோம் என்று பல பேர் சொல்லியிருக்கின்றார்கள். இது அது ஒரு பெரிய விஷயம். பிஸ்னஸ் இது ஐ வில் என்கரேஜ் எவ்ரிபடி. நானுமே ஒரு 15 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு தான் நான் அந்த பிஸ்னஸுக்கு வந்தேன். எது ஒன்றுமே நம்ம கரெக்டாக நம்ம எம்ப்ளாயியாக இருக்கும்போது ரெகுலராக கரெக்டாக பண்ணிட்டு வந்திருந்தோம்னா we will be identified. எனக்கும் என் ஹஸ்பண்ட் தான் கம்ப்ளீட்டாக என்னை என்கரேஜ் பண்ணி என்னை இந்த ஃபீல்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது. நான் என் பேக்ரவுண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தாலும் நான் இப்போ பார்க்குறது எங்கள் கம்பெனியில் ஹெச்ஆர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துக்கிறேன். அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் என்கரேஜ் பண்ணி ஸ்டார்டிங்லேருந்து கைட் பண்ணி இவ்வளோ தூரம் நான் எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன்னா அதுக்கு அவங்க தான் காரணம். எல்லோரும் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுனா சாதாரணமாக நினைப்போம், ஏதோ ஒருத்தர் நினைப்போம். ஆனால் பட் அவங்க அதை நினைக்காம கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் 30 பேருக்கு வேலை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சாங்க. இன்றைக்கி உலக அளவில் எல்லாருக்கும் எல்லா நாட்டுக்கும் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. 2003 நம்ம நம்மளோட இதை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத என்னோடய ஐயா ஆறாவில் பேனாச்சினத்த நல்ல செட்டியாரோட பேத்திங்கிறத சொல்லிக்கிறத நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்ன நமக்கு வந்தாலும் நம்ம தான் அதை கவனித்து அதோட எப்படி அதை சரி பண்ணணுங்கிறத சொல்லி கொடுத்தாங்க. அதனால் நான் இதை ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கேன். நான் எல்லாருக்கும் பொழுதுபோக்கு ஒவ்வொன்று சொல்லுவாங்க. என்னுடைய பொழுதுபோக்கு நானே சொல்லிக்கூடாது. நான் சேவை தான். நான் வேறு எதுவும் ரொம்ப போகிறதில்ல. ரோட்டரியில் ஒரு 7 வருஷம் இருந்தேன். அது ஒன்று தான் பொழுதுபோக்கு. இப்போ சேம்பர் ஆஃப் காமர்ஸில் ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கேன். சேவையை என்னுடைய ஒரு பகுதியாக நான் வைத்துள்ளேன். கல்கண்டு லேனா தமிழ்வாணன் கல்கண்டாக பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்றார். அவர் 2-3 கேப் எனக்கு விட்டு சென்றிருக்கின்றார். தொழில்முறை பேச்சாளர் என்றார். ஆனால் அது ஒரு 10 ஆண்டுகளாக அவர் ஒரு யாரிடையும் ஒப்புதல் செய்வதால் 20,000 25,000 சார்ஜ் பண்ணுகின்றார். நம்ம பாலதண்டாயுதபாணி ட்ரஸ்டினுடைய உறுப்பினர் அவர். ஆகவே நம்மிடம் அவர் எந்த சார்ஜும் பண்ணவில்லை. அதற்கு நாமும் ஏதாவது அவருக்கு ஈடு செய்ய வேண்டும், ஒரு சிறிய தொகையை கொடுக்க வேண்டும் என்றால் அவர் படித்த குரு பள்ளிக்கூடம் இங்கே ஸ்ரீனிவாசா பள்ளிக்கூடம் என்று 1 முதல் 4 வரை படித்தவர், தேவக்கோட்டையிலே படித்தவர், ஒரு எய்டட் ஸ்கூலில் படித்தவர். கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் என்பது எம்எல்ஏ கூட சொல்வதில்லை. கட்டடம் கட்டியவர்கள் தான் நடத்துவது போல் எல்லோரும் வெளியிலே பேசி கொள்கின்றார்கள். அதற்கு பாதி கவர்மெண்ட்டு எய்டு கொடுக்குறான். அது யாரும் பேசுகிறதே இல்லை. அந்த எய்டட் ஸ்கூலு அந்த அம்மா மகேஸ்வரி அம்மா வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு லேனா தமிழ்வாணனை உருவாக்கிய பள்ளிக்கூடம் ஸ்ரீனிவாசா பள்ளிக்கூடம். அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுக்கு இந்த காசோலையை PL மணிகண்டன் சார்பாக, அவருடைய நன்கொடையின் சார்பாக இதை லேனா தமிழ்வாணனிடம் கொடுத்து அந்த மகேஸ்வரி அம்மாவிடம் இதை ஒப்படைக்கின்றோம். எங்கள் குடும்ப விழாவில் எல்லாவற்றிலும் கலந்து கொண்டு சிறப்பு செய்வார். மேலும் அவர் எழுதிய சிறு சிறு புத்தகங்களை நீங்கள் அனைவரும் வாங்கி படித்து பயன்பெற வேண்டும். குடும்ப விழாக்களில் நாம் தாம்பூலப்பை கொடுப்பதில் அந்த புத்தகங்களை கண்டிப்பாக போட வேண்டும். ஏனென்றால் அந்த புத்தகம் விலை 20 ரூபா 25 ரூபா தான் இருக்கும். ஆனால் அதில் உள்ள விஷயங்கள் 2.5 கோடி பெருமானம் உள்ளார். ஆகவே அவரை கௌரவிக்கும் விதமாக இந்த பொன்னாடையை உங்கள் சார்பாக அவருக்கு போகும். மாவட்ட நீதிபதி, வேலூர் மாவட்ட நீதிபதி என் அருணாச்சலம் கௌரவம் செய்கின்றார்கள். இளைஞர்கள் கணினி தொழில் மாமணி லேனா தமிழ்வாணன் ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க. எல்லோரும் வேலைக்கே போகாமல் தொழில் பண்ணணும்னு அடிக்கடி மேடையில் பேசுவாங்க.
இவங்க தொழில் பண்ணி பலருக்கு வேலையை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவிலே அவர்களுக்கு கணினி தொழில் மாமணி விருது என்ற விருதை வழங்குகின்றோம். இப்பொழுது முத்தையா சுப்பிரமணியன் அவர்களுக்கு ஜஸ்டிஸ் அவர்களுக்கும் அவருடைய இல்லத்தரசி வள்ளிக்கண்ணுக்கும் இந்த விருதை வழங்குகின்றார்கள். கட்டடக்கலை மாமணி விருது இன்ஜினியர் சுப்பு அவர்களுக்கும் அற்புதா ஸ்நாக்ஸ் அவருடைய இல்லத்தரசி முத்துக்கருப்பியாச்சி அவர்களுக்கும் ஜஸ்டிஸ் அவர்கள் வழங்கி மகிழ்கிறார்கள். சாதனை பெண் மாமணி சேவை மாமணி நாச்சியப்ப செட்டியார் அவர்களுக்கு நாச்சியப்பனும் அவருடைய மனைவி தேவியாச்சி அவர்களும் இணைந்து வாங்கிக் கொள்கிறார். சேலத்திலே மிகப்பெரிய கம்பெனி விரிவாக்கம் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அவங்களுடைய கம்பெனி எலக்ட்ரிக்கல் சர்வீஸ் இப்பொழுது ஆப்பக்குடல் என்ற ஏரியாவிலே மிகப்பெரிய இடத்திலே ஷிஃப்ட் பண்ணியிருக்கின்றார்கள். மின்சாதன நுண்ணறிவு விருது அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. எஸ்பி சுப்பிரமணியன் வெற்றியூர். நல்லமையாச்சி அவர்களும் வந்து விட்டார்கள், வாசலுக்கு வந்து விட்டார்கள். இப்பொழுது அங்கே சோசியல் சர்வீஸிற்காக கன்னியாகுமரி சென்றிருந்தார்கள். நேற்றிலிருந்து அந்த ஏரியாவிலேயே அவர்கள் வட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு வந்து விட்டார்கள். நல்லமையாச்சி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். அவர்களுக்கு ஒரு பொன்னாடை அணிவித்து அவர்களுக்கு இது முதலிலே நீதி அரசருக்கு இந்த விருதை நாராயண் செட்டியார் வழங்குவார்கள். வள்ளல் மாமணி என்பது இப்பொழுது ஒரிஜினல் கம்பருக்கே 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். கம்பன் கழகத்திலே ஒரிஜினல் கழகம் நடந்து கொண்டு இருந்தது 70-80 ஆண்டுகளாக. அது வெளியேற்றப்பட்டது. இப்பொழுது இடம் வாங்கி கட்டடம் கட்டுகின்றார்கள். அந்த கட்டடத்திற்கு 10 லட்சம் ரூபாய் ஜஸ்டிஸ் அவர்கள் செக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே எல்லா அமைப்புக்கும் அவர்கள் லட்சக்கணக்காக கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை பாராட்ட வேண்டியது இந்த பாலதண்டாயுதபாணி ட்ரஸ்ட் என்பதால் அவர்களுக்கு நீதி மாமணி என்ற விருதை அளித்திருக்கின்றோம். அது 10-12 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீதி மாமணி. அவருடைய நீதி வழங்கும் ஸ்டைலிலே இங்கே மாவட்ட நீதிபதியே வந்திருக்கின்றார். இது பொய்யான வார்த்தைகள் அல்ல. அது ஒரு குற்றால அருவியாக அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆர்டர்ஸ் ரிசர்வ்டு என்ற பழக்கமே அவரிடம் கிடையாது. ஸ்பாட்டில் கேட்டவுடன் ஆர்டர்ஸ் ஸ்டெனோவே தடுமாறணும். அந்த அளவுக்கு அவர் வேகமாக ஒப்பிப்பார். அந்த அளவுக்கு அவருக்கு ஞானம் பெற்றவர். ஞானம் பெற்று கடுமையாக உழைத்து இப்பொழுது தர்மங்களை நல்ல மனசார செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இப்போ அவருக்கு நாங்கள் வள்ளல் மாமணி என்ற விருதை பொருத்தமாக கொடுக்கின்றோம். அதுக்கு இறைவன் மென்மேலும் அவர்களுக்கு நல்லதொரு
அமைப்பை கொடுக்க வேண்டும் என்று வேண்டி நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியாக நல்லம்மை ஆச்சி அவர்களை, ஆன்மீக மாமணி ஆச்சி அவர்கள் வேலூரிலே ஆச்சியும் செட்டியாரும் தங்கத்தேர், வேலூரில் தான் அந்த மாவட்ட நீதிபதியே வந்திருக்கிறார். அந்த ஜலகண்டா பெருமாள் கோயிலில் நினைக்கின்றேன், அதற்கு தங்கத்தேர் செய்து கொண்டு கொடுத்துருக்கின்றார்கள். அடுத்த வாரம் அதுக்கு நிகழ்ச்சி இருக்கின்றது. அதற்காகத்தான் இப்பொழுது முன்னக்கூடிய இங்கே கோடிக்கணக்கான செலவிலே அவர்கள் தங்கத்தேர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு அவர்கள் ஆட்சி அவர்கள் ரொம்ப ஒத்துழைப்பு, தேதியை முன்னாடி வைங்கன்றார்கள். அவர்கள் ஒத்துழைத்ததற்கு மேலே ஒத்துழைப்பு ஜஸ்டிஸ், ஓகே எந்த தேதியாக இருந்தாலும் நான் வருகிறேன் என்றார்கள். முன்னிலை வைத்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் முன்னிலை உரையை நல்லமையாச்சி அவர்கள் வழங்க வேண்டும்படி கேட்டுக்கொள்கின்றேன். என்னை இந்த விழாவுக்கு அழைத்த ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் த ஃபவுண்டர் ட்ரஸ்டி, மேனேஜிங் ட்ரஸ்டி திரு ராமநாதன் அவர்களுக்கு என் மிக்க நன்றிகள். ஏன்னா இவ்வளோ ஒரு பெரிய ஒரு பிரமாதமான விழாவுக்கு, கந்த சஷ்டி விழாவுக்கு வேலுக்கு அபிஷேகம் பண்ணி எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருப்பீங்க. எல்லோரும் பண்ணிவிட்டு இந்த விழாவில் உட்காந்துருக்கீங்க. இந்த விழாவுக்கு நான் வந்ததுக்கே ரொம்ப மகிழ்ச்சி. அதனால் தேவக்கோட்டை நகரத்தார் அவர்களுக்கும் அவர்கள் எல்லா இந்த ட்ரஸ்டீஸ் மெம்பர்ஸ் எல்லோருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த மேடையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நீதி அரசர் அவர்கள் முன்னிலையில் அவருக்கு அவார்டு கொடுக்கும்போது எனக்கும் சேர்த்து கொடுத்துருக்கீங்களா, அதே ஒரு பெருமை தான். அவர் நீதி அரசர் நான் பார்க்கும்போதே எனக்கு எங்கள் உடன் பிறந்த அண்ணா அவர்கள் ஞாபகம் தான் வரும். அதனால் இப்போ நான் இனிமேல் உங்களை ஜட்ஜ் அண்ணான்னு தான் கூப்பிட போகிறேன். ஐ திங்க் யூ டோன்ட் மைண்ட் இட். அதுவும் பெரியவர் கையால் இந்த அவார்டை வாங்கினது மிக்க மகிழ்ச்சி, மிகவும் நன்றி. இங்கே நிறைய அவார்டீஸ் இருக்காங்க. ஐ கங்க்ராச்சுலேட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இந்த மேடையில் இவ்வளோ அழகாக எல்லோரும் உட்காந்துருக்காங்க, அதுவும் அவார்ட்ஸ் கொடுக்குறீங்கன்னா எவ்வளோ ஊக்குவிக்கிறீங்க. அதாவது நம்ம நகரத்தார் பெண்மணிகளை இவ்வளோ நாளாக யாருமே ரெக்கக்னைஸ் பண்ணதில்லை. அந்த காலத்து புராண காலத்திலேயே நம்ம ஆட்சிமார்களை 2 பேரை தான் ரொம்பவே எல்லாருக்கும் தெரியும். அதாவது புராண காலத்தில் காரைக்கால் அம்மையார், நாயன்மார்களில் 3 பேர் தான் பெண்கள். அந்த 3 பேர் பெண்களில் ஒருத்தர் தான் ஆட்சி. அந்த ஆட்சி தான் காரைக்கால் அம்மையார். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. நம்ம நகரத்தார் குலத்தை சேர்ந்தவங்க தான் காரைக்கால் அம்மையார். அவங்க எவ்வளோ புகழ் பெற்றாங்கன்னா சிவபக்தன். அது சிவபக்தி எப்படி வந்ததுன்னா, தன்னுடைய கணவர் 2 கனி, அவங்களுக்கு எல்லாருக்கும் கதை தெரியும்னு நினைக்கிறேன், 2 மாங்கனியை அனுப்பிச்சிருக்கும்போது அதை வீட்டுக்கு கொடுத்துட்டு போகிறாரு அவங்களுடைய வேலையாள். அந்த மாங்கனி ஒரு சிவனடியார்கள் அப்போல்லாம் சாப்பிட வருவாங்க வீட்டில், இப்போல்லாம் கிடையாது. அப்போ வந்திருக்கும்போது சமையல் ஃபுல்லாக ஆகலையாம். சாதமும் தயிரும் போட்டு தயிர் சாதமாக கொடுத்துட்டு இந்த மாங்கனியும் கூட கொடுத்துருக்காரு. ஒரு மாங்கனி தன் கணவர் கொடுத்ததை கொடுத்துருக்காங்க. அவர் சாப்பிட்டு போயிட்டார். இந்த மாங்கனி வச்சுருக்காங்க. கணவர் வராரு மத்தியானம் சாப்பிட. அப்போ இவங்க அந்த மாங்கனியை கொடுக்குறாங்க கணவருக்கு. எல்லா வகையும் சாப்பாடு வச்சுட்டு அவர் ரொம்ப ருசியாக இருக்குது. இன்னொரு மாங்கனி 2 அனுப்பிச்சேனே, இன்னொன்னையும் கொண்டு வாங்குறார். இன்னொன்றையும் கொண்டு வான்னு சொல்லும்போது அவருக்கு தெரியலை, சிவனடியாருக்கு கொடுத்துட்டு எப்படி சொல்லுவான் அவங்க கணவர்கிட்டேன்னு. செட்டியார் எதுவும் கோச்சிக்க போகிறாரோ என்னமோன்னு அப்போவே அவங்களுக்கு பயம். ஆனால் பக்திமானாக இருந்ததுனால சிவனுக்கிட்ட போய் வேண்டுறாங்க, நான் என்ன பண்ணுவேன், சிவனடியாருக்கு தானே இந்த மாம்பழத்தை கொடுத்தேன், நீங்கள் ஏதாவது எனக்கு பண்ணுங்கன்னு. அப்போ சிவனே அந்த மாங்கனியை கொடுத்துட்றாரு பூஜையில். அதை எடுத்து கொண்டு கொடுத்தது அவங்க கணவர் சாப்பிட்டு ரொம்ப சுவையாக இருக்கே, அதே மாங்கனியா இது வேறு மாம்பழம் மாதிரி இருக்கே அப்படிங்கிறாரு. அப்போ நடந்ததை சொல்கிறாங்க, சிவனடியாருக்கு ஒன்று கொடுத்துட்டேன்னு. இவர் நம்ப மாட்டேங்கிறாரு. அதெப்படி நீ கேட்டோன்னு சிவன் தந்தாரா அப்படின்னு.
அப்போ திருப்பி ஒன்று கேளு நான் பார்க்கணுங்கிறாரு. திருப்பி கேட்கும்போது அந்த மாங்கனியை வந்து திருப்பி வந்து சிவனுக்காக கொடுக்குறாங்க. அதான் சிவனுடைய திருவிளையாடல். பார்த்தோன்னா இவர் வந்து அம்மாடி நீ ஒரு தெய்வ பெண் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலில் விழுந்து கும்பிட்றாரு. கும்பிட்டு உடனே போயிடுறாரு. இவங்களோட நம்ம குடும்பம் நடத்த முடியாது, இவங்க ஒரு தெய்வ பெண் அப்படின்னு. அவர் அப்புறம் பாண்டிய நாட்டுக்கு சென்று வேறு ஒரு பெண்ணை மணந்து வணிகம் செய்து இங்கே வரவே இல்லை. அப்புறம் ஒரு பெண் குழந்தை அவங்க மூலமாக பார்த்துட்றாரு. இதை கேள்விப்பட்ட நம்ம காரைக்கால் அம்மையார் அங்கே போய் பார்த்து, சரி இனிமேல் நம்ம வந்து இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கைக்கு சரி இல்லைன்னு சொல்லிட்டு சிவனோட போய் எனக்கு வேறு என்னுடைய உருவத்தையே மாற்றி வயதான உருவத்தை கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ வயதான ஒரு மூதாட்டியாராக மாறி அழகான பெண்ணாக இருந்தவங்க சிவனுக்கே தொண்டு பண்ணி, சிவன் வந்து அந்த தாண்டவத்தை பார்வதி தேவியோடு சேர்ந்தாங்க. அதுவும் சிவன் இமயமலைக்கு போயிருக்காங்க. காலால் நடக்கக்கூடாது, ஏன்னா எல்லா இடமும் சிவலிங்கமாக இருந்துதான். தலையாலையும் கையாலையும் நடந்து போயிருக்காங்க. அந்த அளவு பக்திமானாக இருந்திருக்காங்க. அந்த மாதிரி நம் குலத்தில் இருந்து இவ்வளோ பக்தியாக இருந்தவங்க அவங்க. அதனால தான் அவங்களுக்கு ஒரு நாயன்மார்லே சிவன் வந்து 63 நாயன்மாரில் அவங்களுக்கு தாய் ஸ்தானத்தை கொடுத்து அவங்க ஒரு ஆள் தான் உட்காந்துருப்பாங்க. சிலைகளில் பார்த்திங்கன்னா நாயன்மாரில் காரைக்கால் மாதிரி உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எதுக்காக இந்த கதை சொல்கிறேன்னா, இவ்வளோ மகத்துவமானது நம்ம நகரத்தார் பெருமக்கள் ஆட்சிகள் கட்டு செட்டாக இருந்து ஒரு குடும்பத்தை என்ன அழகாக சும்மா குழம்பெல்லாம் வச்சு கூட நம்ம சமையல் பண்ணிவிடுவோம். அதனால் எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக பண்ணுறது தான் ஆட்சிமார்கள் கையில் இருக்குது. அவ்வளோ சிறப்பாக செய்கிறவங்க வந்து இப்போ என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ கண்ணகி வந்து இன்னொரு உதாரணம். கணவனுக்காக எதையாவது பண்ணி எல்லாம் பண்ணி எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் மதுரையே எரிச்சவங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்சி குலத்தில் வந்து இருந்தவங்க வந்து சாதனைகள் நிறைய பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி எனக்கு ஒரு சாதனையாளர் விருதை கொடுத்தீங்கன்னா அதுக்கு எல்லா காரணமும் என் கணவரை தான் சேரும். நான் ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகிடுச்சு, 16 வயசுலேயே கல்யாணம் ஆகிடுச்சு. 16 வயசில் வந்து மெட்ரிகுலேஷன் முடிக்க முடியாது, கான்வெண்ட்டில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது 10வது படிக்கும்போதே என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க, 11வதில் கல்யாணத்தை பண்ணிட்டாங்க. ஆனால் 11வது கம்ப்ளீட் பண்ணல. என் தாயார் கேட்டாங்க அவள் கம்ப்ளீட் பண்ணட்டும். அதுக்கப்புறம் அவரும் என் கணவருமே இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ கல்யாணம் ஆன உடனே எல்லோரும் ஹனிமூன் போவாங்க, நாங்கள் 2 பேரும் படிக்க வந்துட்டோம். நான் கான்வெண்ட்டுக்கு திருப்பி போயிட்டு யூனிஃபார்ம் போட்டு படிக்கவே போயிட்டேன். அவர் காலேஜுக்கு திருப்பி போயிட்டாங்க. ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் எங்கள் வாழ்க்கை. ஆனால் அதுக்கப்புறம் நான் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணி நிறைய, ஏன்னா நான் வந்து மெடிக்கல் படிக்கணும்னு ரொம்பவே ஆசை எனக்கு. மெடிசன் பண்ணணும், ஒரு டாக்டர் ஆகணும், சேவை நிறைய பண்ணணும்னு. ஆனால் அந்த வாய்ப்பு இல்லாதனால குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போனதுனால ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸ்னு படித்தேன் நிறையா. அதாவது ரேக்கி, அதுக்கப்புறம் வந்து ஆக்கிப்ரெஷர், ஆக்கிபஞ்சர் அப்படின்னு நிறைய தெரப்பீஸ் படித்தேன். நான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் படிப்பேன், இன்னுமே படிக்கிறேன். MBAக்கு புக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு படித்து. ஸோ படிக்கிறதுல வந்து வயசு வித்தியாசமே கிடையாது, நம்ம எப்போவுமே படிச்சுட்டே இருக்கலாம். நிறைய அறிவை தான் நம்ம வளர்க்குறோம் படிக்கிறதுனால. அதனால் குழந்தைங்க தான் படிக்கணும்னு கிடையாது, பெரியவங்களும் படிக்கலாம், நிறைய சாதனை பண்ணலாம், அதுவும் சேவைகளும் பண்ணலாம். 60 வயசுக்கு மேலே ஆண்டவன் நமக்கு கொடுக்கறது வயசு வந்து பிறருக்கு சேவை பண்ணணும். நானும் இனி வாழாத நாமனு வாழுன்னு சொல்லி. அதனால் நம்ம சேவை பண்ண மாட்டோமையாக சேவை பண்ண ஆரம்பிச்சிடணும். அதனால தான் இதற்கெல்லாம் ஊக்குவித்து என்னை படிக்க வைத்து நான் என்ன சோஷியல் சர்வீஸ் பண்ணாலும் எல்லாத்துக்கும் ஊக்குவிக்கிறது என் கணவர் தான். ஸோ அவர் இல்லாமல் என்னால் எதையுமே சாதிச்சிருக்க முடியாது. இப்போ சாதனை பெண்ணாக இருக்குன்னா நிறைய பேருக்கு வந்து வீட்டில் வந்து செட்டியார் அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸே நண்பர்களே சொல்லுவாங்க. நான் ஒருத்தி தான் நான் வந்து என் கணவரை நான் திட்ட மாட்டேன், ஏன்னா எனக்கு திட்டுறக்கு வாய்ப்பே கொடுக்கவில்லை. எந்த ஒரு புது கட்டடம் கட்டினாவோ இல்லை கோவில் எதுவாக அந்த எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணாரோ அதுக்கு என் பேரை தான் வைப்பாங்க. கேட்டால் என் பேர் பின்னாடியே வருது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு கணவன் கிடைத்தது அந்த என் பெற்றவர்களும்
அந்த கடவுளின் அருளால் தான் கிடச்சிருக்கு. அது உங்கள் மாதிரி நல்லவர்களோட நான் பேசுகிறதுக்கு இன்னுமே பெருமையாக இருக்கிறது. இந்த மாதிரி நீதியரசர் மாதிரி எனக்கு ஒரு அண்ணா கிடச்சது அதை விட பெருமை. அதனால் இந்த தேவக்கோட்டை ட்ரஸ்டீஸ் வந்து என்னை தேர்ந்தெடுத்து பண்ணுறது எதுக்காக தேர்ந்தெடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. பட் டெஃபினெட்லி ஐ பி குவாலிஃபைட் ஃபார் இட். என்னால் முடிஞ்ச உதவிகள் பணிகள் செய்வேன், செய்து கொண்டே இருப்பேன். உங்கள் ஆசீர்வாதத்துடன் நன்றி, வணக்கம். பணம் எல்லாத்தையும் தான் இருக்குது, நகரத்தார்கிட்ட பல பேர்கிட்ட இருக்குது. ஆனால் அபிராமி ராமநாதன் பூலாங்குறிச்சி செட்டியார்கிட்ட இருக்கிற மனசு யார்கிட்டையும் இல்லை. அந்த அளவுக்கு அவங்க இந்த செட்டிநாட்டுக்காக பிறந்த மண்ணை மதிக்கின்றவன் என்றைக்கும் ஆண்டவன் நல்லா வைத்திருப்பார். பிறந்த மண்ணை மதிக்கின்றவர்களை அந்த பூலாங்குறிச்சியை அவர்கள் பிரமாதமாக வைத்து கொண்டிருக்கின்றார்கள். அண்ணன் விரும்பினால் 2 வார்த்தை பேசலாம். அண்ணனை அழைக்கின்றோம். மேடையிலும் வந்திருக்கும் என் இனத்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். அது என் இனம், நகரத்தார் என்று சொல்லடா, தலைன்னு நில்லடா, அதான் என்னுடைய இனம். இதான். ஏன்னா இங்கே 93 வயசு ஒரு பெரியவர் இருக்கார், பக்கத்திலே நீதிக்கு அரசர் இருக்கார். அதாவது நம்ம குலத்தில் ஒன்றுங்க, நம்மளை எங்கே போனாலும் நம்மளை நம்பாதவன் கிடையாது. ஏன்னா நமக்கு தன்னம்பிக்கை உண்டு. நமக்கு தன்னம்பிக்கை இருக்கிறதுனால எங்கேயோ பாய்மரத்து கப்பலில் அந்த எங்கள் ஐயா மட்டும் 894 பாய்மர கப்பல் ஏறி மலேசியாவில் போய் இறங்கி கில்லாங்கிற இடத்துல இறங்கி, அங்கேருந்து பாஷை தெரியாத ஊர், அங்கேருந்து மாட்டு வண்டி பிடிச்சி கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் கொலகசார் இடத்துக்கு போய் அங்கே தொழில் ஆரம்பித்து வட்டி தொழில் பண்ணுறது நல்லதில்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்து ரப்பர் தோட்டங்களை வாங்கி நான் இன்று இங்கே இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறேன் என்றால் அவருடைய ஆணிவேர் என் ஐயா தான். அதற்கு முன்னால் எதுவுமே இல்லை. வெறும் 2000 ரூபாயை பணத்தை எடுத்துக்கொண்டு கூட 2 பேர் பார்ட்னர் எடுத்துக்கொண்டு, அந்த பார்ட்னருடைய பேத்தி தான் இவங்க. எங்கள் அப்பா வந்த உடனே பார்ட்னரை கழட்டி விட்டு பேத்தியை கூட்டிக்கிட்டாங்க. இதான் நடந்துச்சு. அதோட நான் ஏதோ வயசான செட்டியார்களாக இருப்பாங்கன்னு, இப்படி சின்ன சின்ன பிள்ளைகள் நிறைய பெண் பிள்ளைகள்லாம் இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பார்க்கத்தான் தெரியுது நம்ம செட்டியார் சமூகத்துலேயும் பெண்கள்லாம் வரவர் ரொம்ப அழகாக வராங்களே. நான் என் மனைவி மட்டும்தான் அழகுன்னு நினச்சேன். போட்டிக்கு இத்தனை பேர் வர்றீங்களையா? சரி, நகரத்தார்கள் கூட்டம் இவ்வளோ தூரம் கூடியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் நகரத்தார்களை பற்றி சில விஷயங்களை சொல்லலான்னு இருக்கேன். எத்தனை பேருக்கு நான் 2 இடங்களை சொல்லியிருக்கேன். பிள்ளையார் நோன்பு கொண்டாடுறது எதுக்கான்னு எத்தனை பேருக்கு தெரியும்? என்ன இலை எடுத்து சாப்பிடணும், வீட்டில் பெரியவர் இருந்தால் இல்லை சரி, இல்லைன்னா ஏதோ ஒரு சங்கத்தில் சபையில் ஒரு 20 ரூபாய் கட்டினா அவங்க இலை எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கு சோம்பேறித்தனமாக இருந்தால் ஒரு வாழைப்பழத்தை கிள்ளி அதுக்குள்ளே திரிய வச்சு கொடுத்துருவாங்க. அவ்வளோதானா? எதுக்காக கும்பிடுறோம்? சஷ்டியும் சதயம் வந்து அது நேரம். எதுக்காகன்னு கேட்டேன் உங்களை, என்னைக்குன்னு கேட்கல. சஷ்டியும் சதயம் கூடுற அன்னைக்கு தான் கரெக்டு. 21ஆவது நாள் கரெக்டு, அதெல்லாம் கரெக்டு. ஏன்? சரி, நான் கதையை சொல்லிடுறேன். இது உள்ளபடி நடந்ததாக, இது வந்து வாய் வழி வந்தது தான், எந்த ரெக்கார்டும் கிடையாது. அதாவது ஒரு காலம் நம்ம எல்லோரும் பூம்புகாரில் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். பூம்புகாரில் ஒரு கற்ப விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது. அதனால் நம்ம எல்லோரும் எதுக்கு எடுத்தாலும் கற்ப விநாயகர் துணைன்னு எழுதுகிறோம். கற்ப விநாயகர் கோயில் இருந்து அதைத்தான் நம்ம எல்லோரும் கும்பிட்டு வந்துருக்கோம். அந்த காலத்தில் நம்மளுடைய பெண்கள்லாம் பேரழகிகளாக இருந்தாங்களாம். இப்போ அழகிகளாக இருக்காங்க. பேரழகின்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அழகிகளாக இருக்காங்க. அங்கே ஒரு செட்டியார், அவருடைய மனைவி இறந்துட்டாங்க. மனைவி இறந்த உடனே பெண் பிள்ளை, அதுக்கு 6-7 வயசு. சொந்தக்காரெல்லாம் பொம்பளை பிள்ளையாக இருக்குது, வளர்க்குறதுக்கு ஒருத்தி வேண்டாமா, இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்போம்னு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. அந்த தாய் வந்ததுக்கப்புறம் இவளை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பிள்ளைய, அந்த ஆட்சி. இச்செட்டியாரால் ஒன்றும் சொல்ல முடியல. ஏன்னா எந்த செட்டியாராகட்டும் இங்கே இருக்க எல்லா செட்டியாரும் சேர்த்து சொல்ல, என்னையும் சேர்த்து சொல்ல, ஆட்சிக்கு கட்டுப்பட்டவங்க தான் நம்ம எல்லாரும். அதில் 2-3 பேரும் நல்லா கைதட்டுறீங்களே, அனுபவம் போல் இருக்கு. சில பேர் வெக்கப்பட்டு கைதட்டாமல் இருக்காங்க, உள்ளுக்குள்ளே தட்டிங்க. ஆனால் ஓப்பனாக தட்டுறீங்க பாருங்கள். உங்கள் ஆட்சிகள் வராமல் இருக்காதுன்னு நினைக்கிறீங்க, அதனால தான் தட்டுறேன். அது என்னென்னா, ஒரு நாள் அந்த ஆட்சி பணி அரைஞ்சி விட்டுக்கிட்டு இருக்கு. கார்த்திகை அன்னைக்கு
பணியாரம் சுட்டுருக்கு. அப்போ திடீர்னு பார்த்தா அது விட்டு வைர மோதிரத்தை காணும். வைர மோதிரத்தை காணும்னு உடனே இது இப்போ தான் திருடிவிட்டா அப்படின்னு அந்த பிள்ளை மேரில் பழி சுமத்திடுறாங்க. அவர் ரொம்ப பெரிய பணக்காரர் எது தப்பு பண்ணாலும் கூட இருக்கல, ஆமாம் அந்த பிள்ளை அந்த ஜால்ரா அடிச்சிட்டா எல்லாரும். அந்த பிள்ளைக்கோ மனக்கவலை தாங்கலை, நேர பிள்ளையார் கோயிலில் போய் உட்காந்துச்சு. கார்த்திகை அன்னைக்கு வந்து பிள்ளையார்கிட்ட சொல்லிச்சு, இன்னையிலேருந்து 21 நாள் நீ மட்டும் எனக்காக, உன்னை இத்தனை வருஷமாக கும்பிடுறமே, எனக்காக நீ அந்த மோதிரத்தை எடுத்து தரலை என்னால் முன்னால் நான் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு. அதுக்காக என்ன பண்ணியிருக்கு, அதோட தாவணியிலேருந்து தினம் ஒரு நூலை உருவி அழகாக வச்சுருக்குது. 21 நாள் கணக்குன்றதுக்காக. கணக்கு விட்டு போயிடும்ல. இப்போ இருக்க பிள்ளைன்னா யார் விட்டு செவராக இருந்தாங்கன்னா அந்த செவத்தில் போய் கரியினால கோடு போட்டுருங்க. இவ எடுத்து வச்சுக்கு வராரு. 21ஆவது நாள் நம்ம ஊரில் எவனா ஒருத்தர் மொட்டை மாடிலேருந்து தற்கொலை பண்ணிக்க போகிறான்னா வேடிக்கை பார்க்குறதுக்கு தான் கூட்டம் நிறைய வரும். அவனை காப்பாற்ற யாரும் போக மாட்டார். அந்த மாதிரி இந்த பிள்ளையை காப்பாற்ற யாரும் வரல, இது எப்படி சாக போகுதுன்னு பார்க்குறதுக்காக கூட்டம், செட்டி விட்டு கூட்டம் ஃபுல்லாக. அப்போ திடீர்னு உங்களுக்கு இந்த பிள்ளையார் எறும்புன்னு தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? பிள்ளையார் எறும்புன்னு அது சாரியாக அங்கே ஒரு சாரியாக வந்திருக்குது. என்ன இது ஒரு சாரியாக வருது அப்படின்னு அந்த எறும்பை பின்னாலே எல்லோரும் போயிருக்காங்க. அது வீட்டுக்கு போயிருக்கு. இந்த ஆட்சி பணியார சுடுற இடத்துக்கு போயிருக்குது. அங்கே ஒரு தரையில் ஒரு வெடிவு இருந்திருக்கு. அந்த வெடிவுக்குள்ளே அந்த எறும்பு போயிருக்குது. உடனே தோண்டி பார்த்தா மோதிரம் அதுக்குள்ளே கிடக்கு. இந்த ஆட்சி தவறுதலாக உள்ளே விட்டுருச்சு. அந்த பிள்ளையார் நம்மளை காப்பாற்றின நாள் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை கொண்டாடுறதுக்காகத்தான் நம்ம இதை செய்கிறோம். இன்னொரு கதை இருக்குது, அதையும் சொல்லிவிட்டு 2 கதை தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்குது. இன்னொரு கதை வந்து எப்போ முதல்ல செட்டியார்கள்லாம் பாய்மர கப்பல் ஏறி ரங்கூன் பர்மா இங்கே எல்லாம் வியாபாரம் பண்ண போகிறாங்க. அப்போ நடுவில் வந்து ஒரு புயலில் கப்பல் மாட்டிக்கிட்டு கரை தட்டிடுது. கரை தட்டினோட என்ன அன்றைக்கி வந்து கார்த்திகை. உங்கள் எல்லாருக்கும் இன்னொன்று சொல்லணும், இந்த கப்பலில் போகிறவங்க ஞாபகம் வருது. வேங்கரிசி மாவுன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? அது ஏன் தான் செட்டியாருக்கு அதை கொடுத்துருவா கையில். அவன் 14 நாள் போனாலும் தண்ணி ஊற்றி பிணைஞ்சி சாப்பிட்டானா பசி அறிடுவேன், வேறு ஒன்றும் தேவையில்லை. அந்த வேங்கரிசி மாவு கூட இல்லாமல் போச்சு. கப்பல்லேருந்து தரைக்கு வந்துட்டாங்க. என்ன பண்ணார் ஒரு செட்டியார் மட்டும், நான் கண்டிப்பாக என்னை அந்த பிள்ளையார் காப்பாற்றுவார், அந்த பிள்ளையார் நினச்சி தினம் ஒரு நூலாக எடுத்து வைப்போம், 21ஆவது நாளையில் நம்ம காப்பாற்றப்படும். தினம் நூல் எடுத்து வச்சுருக்காங்க. சாமியை பிள்ளையாரை கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க கற்பக விநாயகரை. 21ஆம் நாள் எங்கேயோ ஒரு இடத்துல வந்த அந்த வழியாக போன கப்பல் இவங்க நெருப்பு மூட்டுற அந்த புகையை பார்த்து வந்து காப்பாற்றிருச்சான். இதுவும் அந்த கற்பக விநாயகர்னால். இப்படியெல்லாம் நம்ம அந்த கற்பக விநாயகரை கும்பிட்டோமே, அந்த கற்பக விநாயகர் காணாமல் போய்த்தார். இன்றைக்கும் யாருக்கும் தெரியலை. அதாவது நம்ம ஒரு சாரார் தான் இங்கே வந்தோமா, இன்னொரு சாரார் எங்கேயோ கேரளா பக்கம் போயிட்டாங்களா, அவங்க பிள்ளையாரையும் எடுத்துக்க போய்ட்டு தான் சொல்கிறாங்க. இதுதாங்க இந்த கதை. இந்த கதை ஏன் சொல்கிறேன்னா, நம்ம இந்து மதத்தில் முக்கியமாக நம்ம நகரத்தால் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் காரணம் இருக்குது. காரணம் இல்லாத காரியமே கிடையாது. நம்ம எவ்வளோ திருப்புட்டுறதில்லை, எவ்வளோ விஷயங்கள் நடக்குது, யாருக்கு என்னன்னு தெரியாது, ஏதோ சம்பிரதாயம் பண்ணுறாங்க. அதனால் கடைசியாக நான் ரொம்ப நேரம் உங்களை பிடிச்சிக்கிட்டு இருக்க போகிறது கிடையாது. சாப்பாட்டுக்கு உங்களுக்கு நடுவில் இன்னொரு கதையை சொல்லிவிடுறேன். ஏன்னா நான் ஏன் தெரியுமா கதை சொல்கிறேன், இந்த கதை ஞாபகம் உங்கள் பிள்ளைகள்லாம் இந்த கதையை சொல்லு, இந்த கதை ஞாபகம் வரல, நான் ஏன் ஞாபகம் வரும் இல்லையா, அதுக்காகத்தான். இந்த கதை திருச்சியில் ரொம்ப காலம் முன்னாடி பாலத்து மேலே 2 பேர் உட்காந்துருக்காங்க. அப்போ ஒரு செட்டியாரனுடைய பாடி போய்கின்னு இருக்கு ஆற்றுல. ஒருத்தன் சொல்கிறேன், ஐயோ பாவம் செட்டியார் போகிறார் அப்படின்னு. இன்னொருத்தன் சொன்னான்னா, ஆற்றோடு போனாலும் செட்டி குடிமை ஆதாயம் இல்லாமல் போகாது, போய் பார்ப்போம் அப்படின்னு. அவர் வீட்டுக்கு போகிறார். இந்த செட்டியார் என்ன பண்ணியிருக்காரு, மகாலட்சுமிக்கு கட்டுத்தவம் இருந்திருக்கார். மகாலட்சுமி வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்தோடனே மகாலட்சுமிகிட்ட உனக்கு என்ன வேணாம்ப்பான்னு கேட்டாங்களேன். தாயே, நான் திரும்பி வர்ற வரைக்கும் நீ இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது, நீ இங்கேயே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அங்கே உட்கார வச்சுவிட்டு இவர் போய் காற்றுல விட தற்கொலை பண்ணிக்கிட்டார். திரும்பியே வரல. இது தெரிஞ்ச உடனே மகாலட்சுமி என்ன தெரியுமா சொன்னாங்களா, எனக்கு தெரியும் அவர் உயிரை மாற்றிக்கிட்டு என்கிட்டே வந்துட்டார், ஆனால் நான் உங்களோட இருக்கணும்னா என்னையை டோட்டலாக நீங்கள் அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடாது. உங்கள்கிட்ட வர்ற செல்வத்தை மற்றவனுக்கு நீ எவ்வளோ தூரம் கொடுக்குறியோ அப்போ தான் நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னாரா. அதனால தான் நான் ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ எங்கள் ஊரில் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
ஏன் அது மகாபலிபுரம் பக்கத்தில் தன்வந்திரி கோயில் ஒன்று கட்டியிருக்க பிரமாதமான கோயில், யாராவது முடிஞ்சால் அங்கே வந்து பாருங்கள். ரொம்ப அருமையான கோயில், பெரிய கோயிலாக கட்டியிருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? நான் இந்த ஏற்கனவே இந்த செட்டியார் கதை எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் சம்பாதிக்கிறத 4ஆக பிரிச்சுக்கிறேன். 4ஆக பிரிச்சுக்கிட்டு முதல்ல 4ஆக பிரிக்கிறதுக்கு முன்னாடி வரியெல்லாம் ஒழுங்காக கட்டி போடணும். வரியை ஒழுங்காக கட்டலைன்னா ரோடு நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது? அவன் அரசியல்வாதி எடுத்துக்கிறான், போகட்டும், பரவாயில்ல. இப்போ அனாதாசிரமம் நடத்துகிறானே, அவன் அதில் சம்பாதிக்கிறான். ஆனால் எத்தனை அனாதையை காப்பாற்றப்படுது? அந்த மாதிரி தான் வரியெல்லாம் கட்டிவிட்டு மிச்சம் இருக்கிறத 4ஆக பிரிச்சுக்கிட்டு ஒரு கால் பகுதியை எனக்குன்னே நான் வச்சுக்கிறேன். ஏன் தெரியுமா? என் பின்னால் பணம் இருக்க வரைக்கும் என்னை வயசான காலத்தில் ஓல்டேஜ் ஹோமில் எவனும் கொண்டே விட மாட்டேன். ரெண்டாவது, என்னையே நம்பி வந்து இப்போ சொன்னாலே நான் என்கரேஜ் பண்ண இவ்வளோ பேர் சொந்தாள்னு, அவள் மட்டும் இல்லைன்னு நான் இன்றைக்கி உங்கள் முன்னால் உயிரோடு நிற்க முடியாது. ஏன்னா அவள் ரேக்கின்னு ஒரு வைத்தியத்தை கற்றுக்கிட்டு இருக்கா. அந்த வைத்தியம் வந்து எதுவுமே பண்ணாமல் எல்லாரையும் க்யூர் பண்ணும். ஒரு நாளைக்கு அவளை தனியாக கூப்பிட்டு பெண்கள்லாம் அந்த ரேக்கியை கற்றுக்க ரொம்ப சீக்கிரம் குணப்படுத்த முடியும். அவள் கூடவே என் கூட இருக்கா, நானும் அவள் கூடவே இருக்கேன். அன்னைக்கு அந்த ஈசனே உமையொரு பாகனா இடது பக்கத்தை கொடுத்துட்டாரியா, இருதயம் எந்த பக்கம் இருக்கோ அதை மனைவி கொடுத்துட்டாரு. சக்தியிலேன் சிவனே சமம்னு ஒரு பேர் உண்டு. அதனால் நான் எந்த கட்டடம் கட்டினாலும் நல்லம்மை ராமநாதன் தான் கட்டடம் தான் பேர் வைக்கிறேன். ஏன்னா என்னையே நம்பி வந்துட்டாயா, ஒன்று அவள் பேர், ரெண்டாவது என் பேர் பின்னாடியே வருது இல்லை. சரி, இன்னொரு கால் பகுதியை என்னை நம்பி வந்துட்டா, என் கூட இப்போ 52 வருஷமாக என்னோட கொடுத்து நடத்திட்டா, அவளுக்கு இன்னொரு கால் பகுதி. இதில் என்ன ரகசியம்னா, அவள் முதல்ல போனால் அவள் காப்பங்கு எனக்கு வந்துடுது, ஆக நான் சம்பாரிச்சல அரைப்பங்கு எனக்கு வந்துடுது. 3வது காற்பங்க நான் பெத்த கடமைக்கா பிள்ளைகளுக்காக செலவு பண்ணி அவர்கள் தன்காலில் நிற்க வை. இப்போ சிங்கமுரியெல்லாம் இருக்குது. சிங்கமுரியெல்லாம் குட்டிக்கு எல்லாம் வேட்டையாட கற்றுக் கொடுக்குறது. ஆனால் அப்பா அம்மா வயசானதுக்கப்புறம் எந்த குட்டியாக திரும்பி வந்திருக்கா? வரல. இல்லை, உங்கள் குட்டிகள்லாம் திரும்பி வந்தால் சந்தோஷப்படுங்க, வரலைன்னு வந்தால் போனது, வரலைன்னு கவலைப்படாதீங்க. எப்படி இருந்தாலும் பணம் இருக்குது உங்கள்கிட்ட. 3வது கால் பகுதி. 4வது, ஏதோ ஒரு காரணத்துக்காக தாழ்த்தப்பட்டவனை தூக்கி விடுவதற்காக உதவி செய்யுங்கள். ஏன்னா நீங்கள் இந்த பணம் தான் பேங்க்கில் போடுறது மாதிரி, 4வது கொடுக்குறீங்களே பேங்க்கில் போடுற மாதிரி. அதாவது அடுத்த ஜென்மத்தில் நீ பண்ண இந்த புண்ணியந்தான் உனக்கு வரும். நீ பண்ணியாகவும் பிறக்கலாம், நாயாகவும் பிறக்கலாம், மிகப்பெரிய சக்கரவர்த்தியாகவும் பிறக்கலாம். ஆனால் இதுக்கெல்லாம் நீ போட்டது இந்த உதவி இருக்குது பாருங்கள், இதுதான். இந்த உதவிகள் நான் செய்கிறதுனால தான் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். இது பல மேடைகள் நான் சொல்லியிருக்கேன், இது ரெக்கார்ட் பண்ணி டிவிலையும் போட்டிருக்காங்க. எங்கள் குடும்பத்தில் யாருமே ஜாதகம் பார்க்குறது கிடையாது. 5 பொருந்து, 6 பொருந்து, 7 பொருந்து, 9 பொருந்து எதையும் பார்க்குறது கிடையாது. அப்படி எங்கள் குடும்பத்தில் பார்த்துருந்தா எனக்கு என் மனைவி கிடச்சிருக்க மாட்டாள். ஏன்னா அவள் மூல நட்சத்திரம், நானும் மூல நட்சத்திரம். இது எதுக்காக சொல்கிறேன்னு, ரொம்ப பேர் நம்ம நகரத்தார்களே இதுக்காகவே பொண்ணு கிடைக்காம பையன் கிடைக்காம கழிச்சு விட்டுக்கினே இருந்து, பையனுக்கு கிடச்சா 36 வயசாகி வழக்காக போனவங்க ரொம்ப வயசாகி போச்சு, 2ஆம் தாரம் தான் கிடைக்கும்னு சொல்லி கழட்டி விட்டுறாங்க. இது ரொம்ப பேர் நடக்குது. அதனால சொல்கிறேன், எது யாருக்கு எவன் என்று எழுதப்பட்டிருக்கதோ அது அவனுக்குத்தான். இது யாராலையும் மாற்ற முடியாது. நீ ஜாதகம் பார்த்தா பாருங்கள், பார்க்காட்டி பாருங்கள், நடந்தே தீரும். அப்படி ஜாதகம் பார்க்காது தான் எனக்கு அந்த ஜோசியம் எழுதிரு ஜாதகத்தை எதுக்கோ எங்கள் அப்பா எதுக்கோ எழுதி வச்சுருக்கார். அந்த ஜாதகம் வந்து மலையாளத்தில் இந்த பிரஷ்னம் போட்டு எழுதுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சோழியை உருட்டி எண்ணி எழுதுவாங்க. அப்படி எழுதினவன் எனக்கு 54 வயசுக்கு அப்புறம் வாழ்க்கையே இல்லைன்னு எழுதியிருக்கான். ஆனால் அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கேன்னா அந்த ஆண்டவன் வந்து இவன் மூலம் இன்னும் பலருக்கு உதவ வேண்டி இருக்குது, இவனை சீக்கிரம் கூட்டிக்க கூடாது என்று என்னை வைத்திருக்கிறானோ என்று நான் நம்புகிறேன். அதனால் உங்கள் எல்லாருக்கும் முன்னாடி ஒன்று எல்லோரும் திருவாசகம் படிங்க. அந்த காலத்தில் எல்லோரும் படிச்சிருக்கோம். இப்போ யாரும் பிள்ளைகளுக்கு திருவாசகம்னா அது என்னன்னு கேட்குறாங்க. தயவு பண்ணி எல்லாருக்கும் திருவாசகம் படிக்க கற்றுக் கொடுங்க. இங்கே கூட பண்ணலாம், நீங்களே தலைமை எடுத்து பண்ணலாம். அப்புறம் அதுக்கப்புறம் உங்கள் பேர் திருவாசகம் ராமநாதன் பேர் மாறிடும். பண்ணுங்க.
பண்ணி நல்லா நடத்துங்க ஆச்சு. நான் எல்லாருக்கும் சொன்னேன், உங்களை மட்டும் சொல்லலை, எல்லாருக்கும் சொல்கிறேன். அதில் முக்கியமாக ஒன்று இருக்குது. அந்த ஒரு 4 வரி தான் ரொம்ப முக்கியம். புல்லாகி பூடாகி புழுவாய் பல்லூர்மாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பெயாய் கணங்களால் வல்லசுராய் முனிவராய் தேவராய் செல்லா இந்த தாவரத்தில் எல்லா பேரும் ஈஸ்வரா என்னை கூட்டிக்க முடியாது அப்படின்னு அவர் எனக்கே அப்படி சொன்னார்னா வேற உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரா, நகரத்தாரா புறக்கணும்னு ஒன்று தாங்க கேட்பேன், வேறு எங்கேயும் கேட்க மாட்டேன் என்று கூறிக்கொண்டு இந்த அருமையான வேளையில் இதற்கு மேல் திடீர் என்று என்னை கூப்பிட்டு திடீர் பேச்சாளராக்கிய திரு ராமநாதனுக்கு நன்றி கூறி, இவ்வளவு பெரிய 99 வயது உள்ள ஒரு பெரியவர் முன்னால் என்னை பேச வைத்திருக்கிறீர்களே, அதுவும் இப்போது இன்று முதல் என்னுடைய மைத்துனர் ஆகிவிட்ட, ஆமாங்க அவங்களுக்கு அண்ணன்னா எனக்கு மைத்துனர் தானுங்களே. அதாவது அண்ணன் தம்பிகளுக்கு ஒத்துமை இல்லைன்னா கூட சகலைய மச்சனைங்க மட்டும் ஒன்றா போவாங்க எல்லா இடத்துலையும். அண்ணன் தம்பிகளுக்கு சண்டை போட்டுக்குவாங்க. அதனால் இது எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, மிக மிக சந்தோஷமாக இருக்குது. மீண்டும் எப்பொழுதாவது என்னை கூப்பிடுங்கள், எனக்காகவே கூப்பிடுங்கள். அப்போ ஆட்சி துணைக்கு வருவாங்க. இன்னைக்கு கூட பாருங்கள், இந்த வேஷ்டி ஆட்சி தான் எடுத்து கொடுத்தா. ஏன்னா என் சேலைக்கு நீங்கள் மேட்சிங்காக சேலை வேட்டி கட்டணும்னாங்க. நான் எதையும் மனசில் வச்சுக்கிறதே இல்லைங்க, எதையும் வச்சுக்கிறது கிடையாது. அதனால் நல்லது செய்யுங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் பிரியா விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதல்ல அவங்க கணினி தொழில் மாமணி அவர்கள் நேமத்தாம்பட்டியைச் சேர்ந்த முத்தையா சுப்பிரமணியன் அவர்கள் தன்னுடைய ஏற்புரையை வழங்குவார்கள். எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் நான் ரொம்ப மேடையில் பேசி பழக்கம் இல்லை, மேடையில் உட்காந்த பெரியவங்க எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முத்தையா. மெயினாக நான் 2 விஷயந்தான் சொல்லிக்கிறேன். அண்ணன் அபிராமி அண்ணன் சொன்ன மாதிரி இன்னும் எனக்கு உறுதுணையாக இருக்கிறது வள்ளிக்கண்ணன் மெயினாக. ஸோ அதுக்கு முதல்ல ஐ வாண்ட் டு தேங்க் சார் ஃபார் தட். ஏன்னா லேனா தமிழ்வாணன் சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் யூஎஸ்லேருந்து மூவ் பண்ணும்போது ஒரு பெரிய முடிவு, we did that on the spot and ஒரு சின்ன லெவல் பிளானிங், பட் ரொம்ப யோசிக்கல, குயிக்காக வந்துட்டோம். அண்ட் மெயினாக பிள்ளைங்க ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. அண்ட் இன்றைக்கும் ஐ ட்ராவல் அ லாட். அப்போது என்னோடய பிஸ்னஸாக இருக்கட்டும், என்னோடய மற்ற சேரிட்டபிள் எஃபர்ட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே ஐ ஹேண்ட் ஆஃப். ஸோ இப்போ ஒரே இது வள்ளிக்கன் கேட்டுக்கிறது என்னென்னா, புதுசாக எதையும் ஆரம்பிச்சிடாதீங்க, ஆரம்பிச்சுட்டு என்கிட்ட கொடுத்துட்டு போயிடாதீங்க அப்படின்னு. ஸோ அதுதான் ஒரே இது. ஸோ ஒரே இது அண்ணன் சொன்ன மாதிரி நான் பிஸ்னஸ் இது ஐ வில் என்கரேஜ் எவ்ரிபடி. நானுமே ஒரு 15 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு தான் நான் அந்த பிஸ்னஸுக்கு வந்தேன். எது ஒன்றுமே நம்ம கரெக்டாக நம்ம எம்ப்ளாயியாக இருக்கும்போது ஒரு ரெகுலராக கரெக்டாக பண்ணிட்டு வந்திருந்தோம்னா வி வில் பி ஐடென்டிஃபைட். நம்ம சாரி நான் ரொம்ப இங்கிலீஷ் கலந்து பேசுகிறேன், நம்மளை யாராவது ஒருத்தங்க அடையாளம் கண்டுபிடிச்சிக்குவாங்க, இவங்க இதில் ரொம்ப திறமைசாலியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எனக்கு ஒரு 1 or 2 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது. ஐ யூஸ்ட் இட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அதனால் எம்ப்ளாயாக இருக்கிறதுனால தப்பு இல்லை. எம்ப்ளாயி இருந்து அதில் நம்ம கரெக்டாக எல்லாமே பண்ணிட்டு வந்தோம்னா வி வில் ஆட்டோமேட்டிக்லி வில் ஃபைண்ட் நம்மளோட ஒரு பிஸ்னஸ் இதை நம்மளாவே கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான். அதை சொல்லி ஐ வாண்ட் டு தேங்க் தண்டாயுதபாணி ட்ரஸ்ட். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னென்னா, நான் மெயினாக இங்கே இருக்கும்போது நம்ம நீதியரசர் அவங்க கையெல்லாம் வாங்கினேன். நான் பழனிக்கு போகும்போது ஒவ்வொரு வருஷமும் பழனி முத்திரையை செலுத்திட்டு நைட்டு ரெக்கால பூஜை அண்ணன் முன்னாடி உட்காந்து பார்ப்பாங்க, நான் அப்போ பின்னாடி உட்காந்து பார்த்துருக்கேன். ஸோ அவங்க இருக்கும்போது இந்த அவார்டு வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் தண்டாயுதபாணி ட்ரஸ்ட்டு இதில் வாங்கினதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம ரெகுலராக பழனிக்கு போயிட்டு வந்ததுனாலே இது ஒரு இதுவாக ஐ கன்சிடர். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. முத்தையா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. பழனிக்கு போகிற வழியில் ரொம்ப பெரிய ரூபாய், அநேகமாக 1 கோடி ரூபாய் செலவிலே அவர்கள் ஒரு விடுதியை கட்டியிருக்கிறதாக அவர்களுடைய அத்தை சொன்னார்கள். 1 கோடி ரூபாய் செலவிலே. அதனாலே தொழிலே சம்பாதித்தாலும் அதை ஒரு தான தர்மம் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் அவர்களை இந்த பாலதண்டாயுதபாணி ட்ரஸ்ட் அவர்களை பாராட்டி மகிழ்கின்றது.
அடுத்ததாக அவருடைய இல்லத்தரசி வள்ளிக்கண் அவர்கள் வந்து தன்னுடைய ஏற்புரையை வழங்குவார்கள். எல்லாருக்கும் வணக்கம். நானும் அதிகம் பேசி பழக்கம் இல்லை, பட் எங்களை இவ்வளோ தூரம் கூப்பிட்டு என்கரேஜ் பண்ண பாலதண்டாயுதபாணி குரூப் அண்ணனுக்கும் எல்லாருக்கும் முதல்ல தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் எங்களுக்கு அவார்ட் கொடுத்த ஜஸ்டிஸ் அண்ணன் ஐயா அவர்களுக்கும், நான் மேடே ஷேர் பண்ணியிருக்க எல்லா பெரியவங்களுக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஆச்சி சொன்ன மாதிரி தான் எனக்கும் என் ஹஸ்பண்ட் தான் கம்ப்ளீட்டாக என்னை என்கரேஜ் பண்ணி என்னை இந்த ஃபீல்டு கூட்டிகிட்டு வந்தது. நான் வந்து என் பேக்ரவுண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தாலும் நான் இப்போ பார்க்குறது வந்து எங்கள் கம்பெனியில் ஹெச்ஆர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துக்கிறேன். அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் என்கரேஜ் பண்ணி ஸ்டார்டிங்லேருந்து கைட் பண்ணி இவ்வளோ தூரம் நான் எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன்னா அதுக்கு அவங்க தான் காரணம். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை பேரண்ட்ஸ். என்ன சின்ன வயசுலேருந்து நல்லா படிக்க வச்சு என்கரேஜ் பண்ணி எங்களை இந்த லெவலுக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்க. அண்ட் மை கிட்ஸ் அவங்களும் எங்களோட கோஆப்ரேட் பண்ணி யூஎஸ்லேருந்து இங்கே மூவ் பண்ணி வந்து எங்களோட இருந்து இன்றைக்கி 2 பேருமே திருப்பி யூஎஸ்லேயும் யூகேலேயும் படிக்க போயிருக்காங்க. ஸோ ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு காட் அண்ட் மை சிப்ளிங்ஸ் அண்ட் எவ்ரிபடி, மை என்டையர் ஃபேமிலி. அண்ட் இது வந்து எங்களுக்கு ஃபஸ்ட் அவார்ட் அண்ட் இதை என்கரேஜிங்காக எடுத்துக்கிட்டு நாங்கள் இன்னும் மேலே மேலே நல்லா பண்ணுவோன்னு ப்ராமிஸ் பண்ணுறேன். தேங்க்யூ. டிஎன்பிசி ட்ரஸ்டின் 22 ஆண்டு கால வரலாறிலே முதலிலே இங்கே அவார்டு பெறுகிறோம் என்று பல பேர் சொல்லியிருக்கின்றார்கள். இது வந்து அது ஒரு பெரிய விஷயம். நாம் வந்து அதை கண்டுபிடித்து அதை செய்வது என்பது, ஒரு பாராட்டுவது என்பது எல்லோருக்கும் மனசு வராது. யாரும் பாராட்டுவதில்லை. மட்டமாக வேணால் பேசுவார்களே தவிர பாராட்டுவது என்பது பலருக்கு அது ஒரு பெரிய குணமாக இல்லை. அந்த வகையில் பஞ்சாப் நேஷனல் வங்கி வீரப்பன் அவர்கள் கூட சொல்வார்கள், இந்த டெஸ்ட்டிலே நான் முதல் அவார்டு வாங்கினேன், பெரிய வைப்ரேஷன் இருந்தது, இன்றைக்கு நான் பிரமாதமாக இருக்கிறேன் என்று சொல்வார்கள். இப்பொழுது இன்ஜினியர் சுப்பு அவர்கள் வந்திருக்கின்றார்கள். மின்சாதன நுண்ணறிவு மாமணி விருது வாங்குகின்ற சுப்பு மாமா ராஜ்குமார், சோமனூர் டெக்ஸ்டைல்ஸ் அவர்களுக்கு தொழில் ஏறு என்ற விருதை முதலிலே வழங்கினோம். அவரும் அதிலே இருந்து எனக்கு ஒரு பெரிய ஏற்றம்தான் என்று சொல்வார்கள். அந்த வகையில் இந்த பாலதண்டாயுதபாணியினுடைய அருள் கண்கூடாக இருக்கின்றது. இந்த இன்விடேஷன் ஆர்டர் படி ஏற்புரையை வழங்குவதற்காக கட்டடக்கலை மாமணி இன்ஜினியர் சுப்பு அவர்கள் இப்பொழுது வந்து தன்னுடைய ஏற்புரையை வழங்குவார்கள். அதாவது வந்து ஒரு செயல் செய்கிறோம், அதில் ஒரு லாபம் அடைஞ்சிடறோம், அதோட முடிஞ்சிருது. பட் ஆனால் அதை வந்து கூப்பிட்டு நம்மளை கௌரவப்படுத்தி நம்மளை வந்து ஒரு இது பண்ணாங்கன்னா திருப்பி நமக்கு வந்து அதை வந்து நல்லா செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி இந்த பாலதண்டாயுதபாணி ட்ரஸ்ட் வந்து எல்லோரையும் கூப்பிட்டு இது பண்ணுறாங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒன்றாகும். ஸோ அது மாதிரி இப்போ நாங்கள் வந்து ஆக்சுவலாக கட்டிடங்கள் தான் நிறைய கட்டிகிட்டு இருக்கோம் காரைக்குடியில். ஸோ காரைக்குடியில் வந்து முதலாக ஒரு ஃப்ளாட் கட்டணும்னு நினச்சேன். ஸோ வந்து அது வந்து கிட்டத்தட்ட 2003 வந்து எல்லாம் சென்னை மாதிரி பெரிய ஊர்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க, ஏன் காரைக்குடியில் நம்ம ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சோம். ஸோ முதல்ல காரைக்குடியில் வந்து ஒரு ஃப்ளாட்டு ஒரு 8 வீடு கட்டணும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒரு கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 6-7 ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கிறோம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு 42 வீடு ஒன்று பண்ணியிருக்கிறோம். எனக்கு வந்து ஒரு 2003 வந்து என்னுடைய பிஸ்னஸில் வந்து ஒரு தொய்வு வந்துருச்சு. தொய்வு வந்தால் நான் எப்படி ரெக்கவர் ஆயிரணும் இல்லைன்னு எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அப்போ தான் என்னுடைய மனைவி வந்து எனக்கு உறுதுணையாக இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இந்த அற்புதா ஸ்நாக்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை ஆரம்பித்தாங்க. எல்லோரும் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுனா சாதாரணமாக நினைப்போம், ஏதோ ஒருத்தர் நினைப்போம். ஆனால் பட் அவங்க அதை நினைக்காம கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் 30 பேருக்கு வேலை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சாங்க. இன்றைக்கி வந்து உலக அளவில் எல்லாருக்கும் எல்லா நாட்டுக்கும் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 ரெசிபி வந்து இந்த தீனா கிச்சன்னு யூடியூப்பில் ஒரு சேனல் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இப்போ போன வாரம் வந்து இந்த தேங்குகள் பண்ணுறது எப்படி, அதே மாதிரி வந்து நம்முடைய கோலா உருண்டை பண்ணுறது எப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ 2-3 நாளாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 200 ஃபோன் 300 ஃபோன் அவங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நிறைய உலக அளவில் வந்து எல்லாருக்கும் நம்ம செட்டிநாட்டு பாரம்பரியத்தை எல்லா இடத்துக்கும் தெரிவிக்கணும் தெரிவிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தோடு செஞ்சிட்ருக்கோம். ஸோ வந்து இந்த மாதிரி எங்களை கூப்பிட்டு எங்களுக்கு இந்த விருது வழங்கின பாலாஜி ட்ரஸ்ட்டுக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது சாதனை பெண் மாமணி என்ற விருதை பெற்றுள்ள அற்புதா ஸ்நாக்ஸ் முத்துக்கருப்பியாச்சி அவர்கள் வந்து தன் ஏற்புரையை வழங்குவார்கள். அனைவருக்கும் வணக்கம். பாலதண்டாயுதபாணி குரூப்புக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நீதியரசருக்கு மற்ற எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
என்னோடய கணவர் சொன்ன மாதிரி 2003 ஒரு தொய்வு வந்தது. ஆனால் என்னோடய கணவர் 1987 உழைச்சிட்ருக்காங்க. இந்த கட்டடம் காரைக்குடியிலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2003 நம்ம வந்து நம்மளோட இதை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத வந்து என்னோடய ஐயா ஆறாவில் பேனாச்சினத்த நல்ல செட்டியாரோட பேத்திங்கிறத சொல்லிக்கிறத நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்ன நமக்கு வந்தாலும் நம்ம தான் அதை கவனித்து அதோட எப்படி அதை சரி பண்ணணுங்கிறத சொல்லி கொடுத்தாங்க. அதனால் நான் இதை ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கேன். அதை என்னை பெருமைப்படுத்தின அன்னை ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் அண்ணனுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுட்டு தொழில் மிகவும் பிரமாதமாக பண்ணி கொண்டு இருக்கின்றார்கள். எங்கே சந்தை நடந்தாலும் வருகின்றார்கள். சந்தையிலே மிக அருமையாக வரும்போது ஃபுல் லோடோடு தான் எடுத்து வர்றாங்க. போகும்போது எம்டியாக தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. கவுண்டர் ஃபுல் காலி ஆயிடுது. ஆனால் பேச்சை ரொம்ப சுருக்கமாக தன்னுடைய ஏற்புரையை வழங்கி முடித்து கொண்டார்கள். அவர்களுக்கு நன்றி. அடுத்தது சேவை மாமணி. பல பேரை அழைத்து பாராட்டி மகிழ்ந்திருக்கின்றார்கள் செக்காலைக்கோட்டை நகரத்தார்கள். அந்த சங்கத்தின் தலைவர் நாச்சியப்பன், ஆத்தங்குடி முத்துப்பட்டினம் நாச்சியப்பன் அவர்கள் கௌரவ உறுப்பினராக நம் சங்கத்தில் இணைந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு கூட நன்கொடை அளித்து வெற்றியூர் நமது எஸ்பி சுப்பிரமணியன் அவர்கள் கூட கௌரவ உறுப்பினராக இணைந்துள்ளார்கள். அந்த வகையில் சேவை மாமணி ஆத்தங்குடி நாச்சியப்பன் அவர்கள் வந்து தன்னுடைய ஏற்புரையை வழங்குவார்கள். அவையோர் உள்ளிட்ட அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். என்னுடைய இந்த விருது இன்று நான் வாங்கும் விழாவை பார்த்து என்னுடன் வருகை தந்துள்ள எனது குடும்பத்தாருக்கும் எங்கள் செக்காலைக்கோட்டை நகரத்தார் சங்கத்திலிருந்து என்னுடன் செயலாளராக இருந்து சிறப்பாக பணியாற்றிய திரு ராமசாமி அவர்களுக்கும் திரு அடைக்கப்பன் அவர்களுக்கும் பாகனேரி திரு ரவி அவர்களுக்கும் மாவட்ட நீதிபதி அருணாசலமன்னன் அவர்களுக்கும் ஆட்சி வந்தாட்சியர் திரு பழனியப்பன் அவர்களுக்கும் முதலில் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடன் விருது வாங்கியவர்களில் திரு சுப்பு அண்ணன் அவர்கள் ஒரு வகையில் எனக்கு உறவினர்கள் தான். மற்ற இருவரையும் தற்பொழுதுதான் அறிமுகம் செய்து கொண்டேன். என் மீது மிகுந்த பற்றும் பாசமும் உடையவர் நீதியரசர் அவர்கள். நான் எல்லாருக்கும் பொழுதுபோக்கு ஒவ்வொன்று சொல்லுவாங்க. என்னுடைய பொழுதுபோக்கு நானே சொல்லிக்கூடாது. நான் சேவை தான். நான் வேறு எதுவும் ரொம்ப போகிறதில்ல. ரோட்டரியில் ஒரு 7 வருஷம் இருந்தேன். அது ஒன்று தான் பொழுதுபோக்கு. இப்போ சேம்பர் ஆஃப் காமர்ஸில் ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கேன். சேவையை என்னுடைய ஒரு பகுதியாக நான் வைத்துள்ளேன். இன்னொன்று நான் ரொம்ப அதை எடுத்துக்காட்டாக ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து அதை ரொம்ப ஒரு முனைப்போடு செயல்படுத்துகிற காரணம் நீதியரசர் அண்ணன் அவர்கள் தான். அவங்க எனக்கு நிறைய அட்வைஸு. அவங்க சொன்னாங்க, வாழ்க்கையை 3ஆக பிரிச்சுக்கணும் நாச்சியப்பன் அப்படிம்பாங்க. 1 இளமை காலம், 2வது மனைவி பணி. இது 2ஐயும் நான் சிறப்பாக செஞ்சுட்டேன். இப்போ 3வது நான் சேவையை நிறைய செஞ்சிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அடிக்கடி அவர்களை சந்திப்பவர்களில் நானும் ஒருவன். என் மீது அவர்கள் அதிக பிரியம் வைத்திருப்பதனால் நீண்ட நேரம் என்னுடன் பேசி கொண்டிருப்பார்கள். பல விஷயங்களை நான் அவர்களிடம் கற்று தெரிந்து கொண்டிருக்கின்றேன். அடுத்ததாக நகரத்தாருக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குங்க. இந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். சத்தம் இல்லாமல் சாதனை செய்பவர்கள் நகரத்தார்கள். பெயர் வேண்டாம், சமுதாயம் சிறக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கியவர்கள். கோபம் கூட அரிதாய் கூட வரும். அதில் அர்த்தமுள்ள வார்த்தைகள் இடம்பெயரும். அந்த அர்த்தமுள்ள வார்த்தைகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த கோபம் தன்னால் நமக்கு இதாயிரும். எடுத்த காரியத்தில் எப்போதும் பின்வாங்கவும் மாட்டார்கள், ஒதுங்கவும் மாட்டார்கள். வெற்றியை மட்டும் இலக்காக கொண்டவர்கள் தான் நம் நகரத்தார் சமுதாயம். நான் அடுத்ததாக பிறந்தாலும் எத்தனை பிறவிகளை பிறந்தாலும் நகரத்தாராய் பிறக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இன்னொன்று நான் செக்காலைக்கோட்டை நகரத்தார் சங்கம் என்ற ஒரு அமைப்பை காரைக்குடி பர்மா காலனி ஏரியா பகுதியில் என்னுடன் வந்துள்ளார்கள். என் செயலாளராக இருந்தவர்கள்லாம் பாகனேரி திரு முருகப்பு செட்டியார்களுடன் சேர்ந்து அந்த அமைப்பை தொடங்கி 18 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நாங்கள் 18 ஆண்டுகளாக பிள்ளையார் நோன்பு கொண்டாடுகிறோம், மகேஸ்வர பூஜை நடத்துகின்றோம்.
கடந்த வருடம் அண்ணன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு அறிமுகம் இல்லை. அவங்க சோன்னு அறிமுகப்படுத்திட்டு நான் மகேஸ்வர பூஜைனா என்ன ஏது எல்லா விவரம் கேட்டாங்க. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டானே, நீங்கள் பூஜைக்கு அவசியம் வாங்கண்ணே. காலையில் கரெக்டாக 8:30க்கெலாம் வந்துட்டாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நாங்கள் எப்படி பண்ணுறோம் என்ன ஏது எல்லாம் பார்த்துட்டு கடைசியாக என்னை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணிட்டு போனாங்க. அதுக்கு வந்து அவங்க என் மேலே உள்ள பிரியத்தினால இன்றைக்கி எனக்கு கொடுத்து இந்த சேவை மாமணி என்ற விருதை கொடுத்துள்ளார்கள். நான் அதனால் பெருமை கொள்கிறேன். நான் பிறந்த ஒரு கிராமம் ஆத்தங்குடி, வளர்ந்தது காரைக்குடி ஒரு நகரம், விருது வாங்கிறது தேவகோட்டை மாநகரம். அதனால் நான் அதில் ரொம்ப பெருமைப்படுறேன். ரெண்டாவது வந்து இப்போ இவ்வளோ பேர் ஸ்டேஜில் உட்காந்துருக்காங்க. ஒருத்தன் வந்து மனநிறைவோடு இந்த சேவை செய்யணுன்னா குடும்ப ஒத்துழைப்பு இல்லாமல் கண்டிப்பாக செய்ய முடியாதுங்க. அதில் வந்து 100% நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னு கேட்டால் நான் வெளியில் சேவை செய்கிற அளவுக்கு வீட்டில் வேலை செய்கிறதில்ல. எதாவது கேட்டால் பார்த்துக்கன்னு சொல்லிடுவேன். அதுதான் என்னுடைய பழக்கம். இப்போ வந்து என்னுடைய மகள் திருமணம் செப்டம்பர் 17 என்று வைத்துள்ளேன். கல்யாணம் பேசியிலே எங்கள் வீட்டில் சொன்னாங்க, ஊருக்கெல்லாம் வேலை பார்ப்பீங்க, நம்ம வீட்டிலனா வேலை பார்க்க மாட்டீங்கன்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன்னா, வழக்கம் போல் நான் எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்து எல்லாரையும் கூட்டுறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், மிச்சத்தையெல்லாம் நீ பார்த்துக்கன்னு சொல்லிட்டேன். அதுபடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் இன்னும் பத்திரிக்கை கொடுக்க மட்டும்தான் ஆரம்பிக்கலை. அது கொஞ்சம் நாள் இருக்குது. இப்போவே அட்வான்ஸாக கொடுத்துட வேண்டாம்னு இருக்கேன். அதனால் குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் மனநிறைவோடு இந்த சேவையை நம்மால் செய்ய இயலாது என்பதை ஆணித்தரமாக கூறிக்கொண்டு நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.